ஏன்னா அதிமுக செயலற்று கிடக்குது. பாஜகவை மக்கள் ஏற்க மாட்டாங்க. நாம் தமிழருக்கு குறிப்பிட்ட செக்டார்ல தான் வந்து ஒரு ஏற்பு இருக்குமே தவிர மற்றபடி எல்லாரும் அந்த கட்சியை ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இருப்பவர் விஜய் தான், மாற்று கருத்து இல்ல. அவருக்கு வந்து அந்த ஒரு பொது அடையாளம் இருக்கு. அது அதிமுக சரியாக கையாளாத இடத்தை அவர் கையாண்டு இருந்தால் அது சாத்தியம். ஆனால் அவர் கையாளவே இல்லையே. அவர் அதிமுகவை விமர்சிக்காம எப்படி அதிமுக வீழ்த்திட்டு யாரு ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் விமர்சிப்பாங்க. இப்ப அதிமுக பவர்லயா இருக்காங்க, இங்க திமுக பவர்ல இருக்காங்க, திமுகவை தான் நோக்கி கேள்வி எழுப்புவாரு. ஆமாங்க, நீங்க வந்து வெறும் திமுக மட்டும் இல்லல்ல. நீங்க திமுக மட்டும் களத்துல இருக்குன்னா திமுக எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணலாம். ஆனா நீங்க திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறீங்க. அது ஏற்கனவே திமுக வெர்சஸ் அதிமுக இருக்கு அந்த களம். அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வர்றீங்க. அப்ப உங்களிடம் திமுக இல்ல. எது உங்களிடம்? எது தாவேக்காவோட இடம்? எது? அதிமுக. அப்ப அதிமுக ரீப்ளேஸ் பண்றதுக்கான வேலையை நீங்க செய்யணும்னா அதிமுக விமர்சிக்காம எப்படி செய்வீங்க?